Hi friends, welcome and welcome to our WinNest Birds. நான் தான் உங்கள் வினோத். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா நம்ம பண்ணையோட ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னோம்னா ஓவராலாக வந்து நம்ம பண்ணையில் என்னென்னலாம் இருக்குது. இப்போ நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா கினியா பிக் இருக்குது, காக்டெயில்ஸ் இருக்குது, அப்புறம் நாட்டுக்கோழி இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா வாத்து இருக்குது. இதெல்லாம் பற்றி தான் வந்து முழுக்க இந்த vlog. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனை கொடுத்துக்கோங்க நீங்கள் புதுசு அப்படின்னா நம்ம சேனலுக்கு. ஓகேங்களா, அதுதான் மெயினான விஷயம். இப்போ நம்ம என்ன மாதிரி வீடியோ அப்படின்றது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா கினியா பிக், நம்ம ஃபேவரட்டான கினியா பிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து நம்ம குட்டி போட்டதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னம்னா நான் வந்து ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் என்ன அப்படின்னம்னா அந்த குட்டி பாருங்கள் லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இப்போக்கும் நல்லாவே வளர்ச்சி ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் வந்து பால் குடிக்கிறதுக்காக அவங்க அம்மாக்கிட்டே இருந்துச்சு, கொஞ்சம் ஒதுங்கியே நின்றுக்கிட்டே இருக்கும், ரொம்ப ஆக்டிவ் இல்லாமல். ஏன்னா அந்த டைம் தான் சிக்கு பொறிச்சனால, குட்டி போட்டனால. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு சைடு பாருங்கள், அந்த லெஃப்ட் சைடில் வந்து உள்ளே ஒளிஞ்சிருக்கு பாருங்கள், அது ரெண்டுமே வந்து குட்டி தான். நல்லாவே வந்து வளர்ந்துருச்சு. இப்போ நல்லா புல்லுகளை திங்க ஆரம்பிச்சிருச்சு. புல்லுன்னு இல்லைங்க, எல்லாமே இப்போ காலிஃப்ளவர்லேருந்து அந்த வெஜிடபிள்ஸு எது போட்டாலுமே வந்து நல்லாவே சாப்பிடுது. அதாவது பேரண்ட் வந்து போட்டுட்டு அந்த தூள் மாதிரி இருக்கும், அந்த தூளை போய் இது சாப்பிட ஆரம்பிச்சிருது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கினியா பிக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு. அதனால் வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா சீக்கிரமாக வந்து இந்த இடம் வந்து நமக்கு செட் ஆகும். திரும்பி சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நம்ம என்வாயன்மெண்ட்டு தான் மெயினான விஷயம். அது குட்டி போடுறதுக்காக இருக்கட்டும், குட்டி வளர்கிறதுக்காக இருக்கட்டும், அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று மெயினாக பார்த்திங்க அப்படின்னம்னா ஆண் எலி வந்து அதிகமாக விட்டுறாதீங்க. விட்டீங்க அப்படின்னம்னா குட்டியுமே சேர்த்து பாதிக்க வரும். இந்த மாதிரி வீடியோலாம் நான் நிறையா போட்டிருக்கேன். நம்ம கினியா பிக்கோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கனாலேவும் அதோட ஒவ்வொரு விளக்கங்களுமே உங்களுக்கு தெளிவாகவே புரியும். இதுதான் நம்ம கினியா பிக்கை பற்றி இந்த பதிவு. அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஃபேவரேட்டான காக்டெயில்ஸ் தான். உங்களுக்கு தெரியும், இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த காலனி செட் ஆகாதுன்னு சொல்லி நம்ம இதை பிரிச்சுட்டு இப்போ வந்து நல்லாவே வந்து செப்பரேட்டாக போட்டு அதுலேருந்து ப்ரீட் பண்ணுறோம். இது முழுக்க வந்து சிக்ஸுக்காக க்ரோத்துக்கு, அது சீக்கிரமாக க்ரோத் ஆகணும், அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கணும், அதோட லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகணும். இது வந்து 1 இயர் ஆனதுக்கப்புறம் எக்கு வச்சிச்சு அப்படின்னம்னா அந்த எக்கு நல்லா வந்து இருக்கணும், நல்லா எப்படி சொல்கிறது ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லாமே அதுலேருந்து வர சிக்கும் நல்லா இருக்கணும், அதோட பிளட் லைனே சூப்பராக இருக்கணும். அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி செட்டப்பில் அது இயற்கை மூலியமாக ஒரு ஒயில்டாக நான் செட் பண்ணி இதில் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக க்ரோத் ஆகுது. அதை நான் கம்பேரிசன் வீடியோ நிறையவே போட்டிருக்கேன். நீங்கள் காக்டெயில்ஸோட ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு வந்து நிறையா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். இப்போ நீங்கள் புதுசு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணுறவங்கன்னா அவங்க ஏற்கனவே அதை பார்த்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், இப்போ பறந்து போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டு கொண்டு வந்த வீடியோக்கள், லாஸ்ட்டு கொண்டு வந்த சிக்கு தான். இது எல்லாமே நான் வீடியோ போட்டிருப்பேன். ஒரு சிக்கு நம்ம இறக்கி இங்கே விடும்போது எந்தளவுக்கு க்ரோத் ஆகிருக்குன்றத உங்களுக்கு கண்ணு முன்னாடியே தெரியுது. அதோட லைஃப் ஸ்பேனும் சரி, அதோட ஹெல்த்தும் சரி, எல்லாமே இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி நல்லபடியாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் வந்து சிக்ஸு க்ரோத்துக்கு செட் ஆகும். ஆனால் இது ப்ரீடிங்க்கு செட் ஆகும், ஆனால் கொஞ்சம் ரேராக, அதாவது கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேர் அப்படின்னு வாங்கிட்டு வந்து அதுலேருந்து ப்ரீட் பண்ணலாம். ஆனால் வந்து சிக்ஸு நிறையா கிடைக்காது, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் சிக்ஸை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸ் இது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்ம வாத்தோட வீடியோ தான். இந்த வாத்தை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதையுமே வந்து இதில் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், போய் பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. இது வந்து நான் பெக்கின் வாத்து, நான் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே போட்டிருந்தேன். இப்போ அந்த வீடியோவும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே நல்லா தெரிஞ்சிருக்கும். சூப்பராக வளர்ந்துருச்சு. இதில் என்ன ஒரு சேடான விஷயம்னா அந்த வீடியோவில் இருக்கும்போது 4 வாத்து இருந்துச்சு, இந்த வீடியோவில் நம்ம எடுக்கும்போது 3 தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா நான் கோழிகளோடு விட்டுருந்தேன் மொத்தமாக அடைச்சி. அது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னம்னா சேவல் இருக்குது பார்த்தீங்களா, சேவல் வந்து இது கூட கொஞ்சம் குஞ்சுகளை போய் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டே இருந்தனால வந்து சேவல் கோவமாகி ஒரு கொத்துச்சு. அதில் ஒன்று வந்து ஒரு குஞ்சு வந்து காலியாயிருச்சு. ஸோ அந்த பர்பஸ்க்காக இப்போ தனியாக அடைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த இதுக்கெல்லாம் வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுக்காக ஒரு செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதையும் நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது அந்த இதில் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள்.
இதை வந்து அந்த மாதிரி வளர்த்தோம் அப்படின்னோம்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக க்ரோத் ஆகும் இந்த வாத்து. இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி எனக்கு இன்னும் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். இதோட சேல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா. இது தவிடு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, அரிசி தவிடு நல்லாவே சாப்பிடுது. மற்ற எல்லா தானியங்களும் கொடுக்குறேன், ஆனால் வந்து மெயினாக வந்து இந்த தவிடு தான் அது வந்து சாப்பிடுது ஒரு நேரம் ஃபுல்லாக. இப்போ பாருங்கள், இதுதான் நான் சொன்ன அந்த செட்டப்பு கோழி மேய்ச்சலுக்காக. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கோழி என்ன நம்மக்கிட்ட என்னென்ன மாதிரி கோழிலாம் இருக்குது அப்படின்றதுக்காக தான். இந்த மாதிரி இப்போ வந்து இது ஃபுல்லாமே நான் கவர் பண்ணி போட்டிருக்கேன். லாஸ்ட் கோழி வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வீடியோவில் இந்த இது மாதிரி இருக்காது. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அந்த வலைக்கு மேலே இந்த வலையை நல்லா சுற்றி கவர் பண்ணி கீழே வந்து காங்கிரீட் எல்லாமே போட்டிருக்கேன். ஓரளவுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக. ஏன்னா நாயெல்லாம் வந்து அந்த இதை பிச்சிரும் அப்படின்றதுக்காக. கோழி வலை மட்டும் இருந்துச்சு. இப்போ அதுக்கு மேலே வந்து இந்த செயின் வலை போட்டிருக்கேன். பாருங்கள், கோழி இப்போ ஒரு தொட்டி இருக்குது, கீழே வாத்துக்காக வச்ச தொட்டி இப்போ கோழிக்கே பெர்மனெண்ட்டாக வச்சுட்டேன். இதில் சின்னதுலேயும் இருக்குது, குஞ்சுக்கு அது குடிச்சிக்கிறோம், மேலே அதுலேயும் குஞ்சு குடிச்சிக்கிறோம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலந்து வச்சுருக்கேன் தண்ணியில். ஏன்னா ஆன்டிபயோட்டிக் நம்ம அப்பப்போ கொடுக்கணும் எந்த டிசீஸும் வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ ஏன்னா மாறி மாறி வரனால, கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரனால இந்த மாதிரி நம்ம அப்பப்போ மஞ்சள் வச்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து டெய்லி வந்து வெங்காயம் உரிப்பாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பீஸஸ் இதெல்லாம் கட் பண்ணி போட்டுருவாங்க. அந்த வெங்காயத்தோலெலாம் நீங்கள் குப்பையில் போடாமல் அதெல்லாம் தனியாக ஒரு கவரில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து இங்கே கொட்டி விட்ருங்க. அது வந்து வேஸ்ட்டு கிடையாது. இது வந்து என்னென்னா வெங்காயத்தோல்லேருந்து எல்லாமே நல்லாவே சாப்பிட்ரும் சூப்பராக. அது ரொம்ப நல்லதும் கூட. பாருங்கள், ஒரு எக்கு வச்சுருக்கு. இப்போ தான் அடுத்த பேட்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது எக்கு வச்சு. மற்றதெல்லாம் நான் வைக்க ஆரம்பிக்கல. ஒரு 3 பேட்சை வந்து நான் அடைச்சி வச்சுருக்கேன். 3 கோழி வந்து நல்லா முட்டை வச்சு குஞ்சு இருக்குது. இப்போ மேலே 10 குஞ்சுங்க இருக்குது, கீழே இருக்கிறதுலேயும் 10 குஞ்சு இருக்குது. அப்போ அடைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 1 மந்த் வரைக்கும் இந்த மாதிரி அடைச்சி வச்சு வளர்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த உள்ளே இந்த செட்டுக்குள்ளேயே திறந்து விட்டுருவேன். இதுதான் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது இந்த ப்ராசஸில் தான். உள்ளே பார்த்திங்கன்னா தண்ணியும் தீவனம், அதுக்கு தேவையான தீவனம் வச்சுருவேன். ஃபுல்லாமே வந்து இந்த ஏரியாக்குள்ளேயே நான் கவர் பண்ணி இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நிறைய ஆயிடுச்சு அப்படின்றனால இப்போ வந்து மேய்ச்சல் முறைக்கு வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மேய்ச்சல் முறைக்கு தான் வந்து இந்த கோழி செட்டை கவர் பண்ணுற மாதிரி சுற்றி வந்து ஒரு காம்பவுண்ட் மாதிரி போடலான்னு தான் இப்போ ஆளுகளை வச்சு இந்த தோன்றுறாங்க பாருங்கள். இந்த ஒரு ஏரியா கவர் பண்ணுற மாதிரி ஒரு சில இதுக்கு வந்து நான் ஃபுல்லாக காம்பவுண்ட் மாதிரி பண்ண போகிறேன். எப்படின்னா கீழே காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே ஆலோ பிளாக்கல் வச்சு அதில் வந்து ஆங்கில் ஊனி ஒரு 8 அடிக்கு வந்து வலையை போட்டு ஃபுல்லாக பென்சிலிங் மாதிரி கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா கோழி உள்ளேயே மேயும், நாய் இந்த தொந்தரவுலாம் இருக்காது. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை இந்த வீடியோவோடய நான் ஆட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சி அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் மூலமாக தெரிவிங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் புது வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.